வணக்கம். குரோதி வருட நல்வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான இந்த சித்திரை மாதத்தின் பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் 7ஆம் வீட்டில் இருப்பதால் திருமண வாழ்க்கை, திருமணம், காதல் சம்பந்தப்பட்டது கைகூடி வரும். இந்த வருடமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது குரோதி வருடம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இருந்தாலும் இது சித்திரை மாதத்தின் பலன் நிச்சயம் ஆகும் அப்படின்னு சொல்றது. இம்மாதத்தில் வாக்குஸ்தானம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நீட்டாக இருக்கு. வாக்கு அப்படின்னு பழிதல் உண்டு உங்களுக்கு. அதனால வாக்கு கொடுக்கலாம், வாக்குப்படி நடக்கலாம், சொன்னதை செய்யலாம் அப்படின்னு சொல்றது. படிப்பு விஷயத்தில் இருக்கும் கன்னிராசி நேயர்கள் உங்களுக்கு மார்க் விஷயத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால் இப்போ நல்லா கவனமாக படிக்கலாம், பரீட்சை எழுதலாம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. பணம் காசு அப்படின்னு சொல்கிறவங்க, அதாவது ஃபைனான்ஸ் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டவங்க இருக்கும்போது இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குது. வருவாயெல்லாம் கிட்டும் அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி ஸ்தானம், அதாவது புதுசாக ஏதாச்சும் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் வாங்கணும்னு நினைச்சால் அதுக்கானது இப்போது வாங்கலாமா அப்படின்னு சொன்னால் மே மாதத்துக்கு பிறகு வாங்கிக்கலாம். இந்த சித்திரை மாதம் வேண்டாம். 6ஆம் இடான உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க செவ்வாயும் சனியும் 6ல் வந்து உக்காந்துருக்காங்க. அதனால் நோய் நொடிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க உடல்நிலை பாதிப்பு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. அது மட்டும் உங்களுக்கு சொல்லலாம். 8ஆம் இடான ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சூரியனும் குருவும் சேர்ந்து இருப்பதால் 12ஆம் வீட்டுக்குரியவன் இவர் 8ஆம் வீட்டில் வந்திருக்கிறதுனால பெரியவங்களுடைய பேச்சுக்கள் அப்படின்றா கொஞ்சம் கேட்டு நடங்க, மதியுங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல 12ஆம் வீடான உங்களுக்கு நிம்மதி, சுகம், தூக்கம் இம்மாதம் கொஞ்சம் கெடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். இதுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெருமாள் வழிபாடு. அதனால் நின்றுட்டு இருக்கிற பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் இம்மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.